சீர்காழி அருகே நாய் கடித்ததால் முதியவர் உள்ளிட்ட 4 பேர் காயம், மருத்துவமனையில் அனுமதி. சீர்காழி நகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக திருநாய் கடிக்கும் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 சிறுவர்கள் திருநாய் கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இந்நிலையில் இன்று 4 பேரை மீண்டும் திருநாய் கடித்தது. ஈசானிய தெருவை சேர்ந்த 75 வயதுடைய முதியவர் அகோரம் சீர்காழி கடைவீதியில் உள்ள பூக்கடையில் வேலை பார்க்கும் பொழுது அங்கு ஓடி வந்த வெள்ளை நிற திருநாய் அவரது கை மற்றும் கால்களில் கடித்து காயப்படுத்தி சென்றது. இதேபோல ஷியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சந்தோஷ், கலியபெருமாள் உள்ளிட்ட சிறுவர்களை அதே வெள்ளை நிற திருநாய் கடித்து காயப்படுத்தியது. மேலும் தென்பாதி பகுதியில் நின்று கொண்டிருந்த மிதுன் பிரசன்னா என்கிற இளைஞரின் நாய் கடித்து காயப்படுத்தியது. இதனால் காயமடைந்த மேற்கண்ட 4 பேரும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சீர்காழி நகர் பகுதியில் சுற்றித் திரியும் திருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 பேரை திருநாய் கடித்ததால் சீர்காழி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அப்படியே போயிட்டு போலுங்க. என் பக்கத்துல தான் உட்காந்து